சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம்.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காலை வேளையில் அவருக்கு நன்றி செலுத்தும்படி அவரை பாட வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய காருண்யத்தை எண்ணி நாம் போற்றுகிறோம். அவர் வார்த்தையினால் அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்றைக்கி அவருடைய கரங்களினால் நமக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய கரத்தினால், அவருடைய வல்லமையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற செய்தியின் மூலம் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் கர்த்தருடைய சம்பத்து, சுதந்திரம் என்ற வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. பாருங்க, இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்கிறத தியானிக்கும்படியாய் இந்த செய்தியில் கனெக்ட் ஆகிருக்கோம். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இன்னைக்கு நான் கர்த்தருடைய சம்பத்து. சம்பத்துனா என்னென்னா பாருங்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பில் நம்ம ஸ்பெஷல் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்பெஷல் ட்ரெஷர்னு யாரை தேவன் சொல்கிறாருன்னா, அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களை அவர் சகல ஜனங்களிலும் தம்முடைய சொந்த சம்பத்து என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, அவர் வெறும் சம்பத்து, நீங்கள் வெறும் பொக்கிஷம் அப்படின்னு மட்டும் சொல்லலை, தன்னுடைய சொந்த சம்பத்து. நாம் யார் அப்படி என்றால் கர்த்தருடைய ஓன் ட்ரெஷராக இருக்கிறோம். பாருங்க, எப்போ அவருடைய சொந்த சம்பத்தாய் நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும்போது. கர்த்தருடைய உடன்படிக்கை இந்த நாட்களில் நம்ம மேலே எப்படி பலித்திருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மீது கர்த்தருடைய உடன்படிக்கை பலித்திருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த உடன்படிக்கையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சம்பத்தாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், அவர் சகல ஜனங்களிலும், பாருங்கள், எல்லா ஜனங்களை காட்டிலும் உலகத்தில், பூமியில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க. அவங்க பல பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளை பார்க்குறோம், ஒவ்வொரு தீவுகளை பார்க்குறோம். பலதரப்பட்ட மக்கள், பல கலாச்சாரங்களை பின்பற்றுகிற மக்கள் இருந்தாலும் யார் கர்த்தருடைய சம்பத்தாய் இருப்பார்களானால் அவங்க பாருங்கள், கர்த்தர் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய நிறம் என்ன, மொழி என்ன, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, எந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க, அவங்க பணக்காரனா ஏழையா, இது எந்த அடிப்படையிலையும் அவர் நம்மை அவருடைய சொந்த சம்பத்தாய் எண்ணவில்லை. அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்வோமானால் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், அந்த இரத்த உடன்படிக்கைக்கு கீழாய் வரும்போது நாம் கர்த்தருடைய சம்பத்தாக இருக்கிறோம், கர்த்தருடைய பொக்கிஷமாக இருக்கிறோம், அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். அவருடைய சுதந்திரம்னு சொல்லும் போது நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா அது நமக்கு சுதந்திரம் ஆயிடுச்சு. பாருங்க, அதை நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும், எங்கேருந்து வேணாலும் அதை மீட்டெடுத்து கொண்டு வர முடியும். இந்த வசனம் யாத்திராகமம்ல சொல்லப்படும் பொழுது, எழுதப்படும் பொழுது, அதற்கு மேற்கொண்ட காரியங்களை பார்க்கும்போது
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள் அப்படி என்று எழுதியிருக்கிறது. அப்போது இந்த சீனாய் மலையில் அவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் மோசேயினிடம் கர்த்தர் மோசேயை அழைத்து நான் சொல்ல வேண்டியதை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஆரம்பிக்கிற காரியம்தான் நம்ம யாத்திராகமம் 19 அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். இங்கே சீனாய் மலையில் இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை, எந்த லாவும் கர்த்தரால் கொடுக்கப்படலை. பிரமாணங்களை காட்டிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கை கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தேவன் தம்முடைய சொந்த சம்பத்து என்று சொல்லியிருக்கிறார். அவங்க சகல ஜனங்களிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. எப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து பல வருடங்களாக எகிப்தியருக்கு அடிமைத்தனத்தில் இருந்து பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் அவங்க அனுபவித்து வந்தாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களை அவங்க பாருங்கள், பெரிய ரிச் கிடையாது, யாராலையும் மதிக்கப்பட்ட ஜனங்கள் கிடையாது, எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தம் அப்படி ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில், தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில், தகுதியில்லாத மனுஷர்களுக்கு மத்தியில் அவருடைய இரத்த உடன்படிக்கை கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சிலுவை பாடுகளை, அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரர்களாய் நாம் ஆக்கப்படுகிறோம். அப்படி உடன்படிக்கையை கை கொள்ளுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் சொந்த சம்பத்து என தேவன் வகையறுக்கிறார். அப்போது எல்லா ஜனங்களை காட்டிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய கரத்தில் அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம் பாருங்கள். அவருடைய ஓன் ட்ரெஷராக இருக்கிறோம் நம்ம பாருங்கள். இன்றைக்கி மனுஷன் எங்கே பொக்கிஷம் இருக்கோ அங்கே தான் அவனுடைய இருதயம் இருக்குன்னு சொல்கிறான். ஒரு தங்கத்தை குவியலாக போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு யோசிக்கிறான் பாருங்கள். ஏன்னா அது ஒரு பொக்கிஷம். கடலுக்கடியில் பொக்கிஷம் இருக்கா, இல்லை ஏதாச்சும் குகைக்கடியில் பொக்கிஷம் இருக்கா, பூமியை நோண்ட யாராச்சும் பொக்கிஷத்தை அவங்க வச்சுருக்கிறானா அப்படின்னு சொல்லி அப்படி கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்த சுற்றி அவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறான் பாருங்கள். அந்த பொக்கிஷத்தை மனுஷனுடைய பார்வையில் அவன் பெரிய ஒரு காரியமாக அது எங்கே இருந்தாலும் சரி, அது கடலுக்கு அடி ஆழத்தில் இருந்தாலும் அதை நோக்கி அவன் போகிறான். அதை செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறான், சேஃப் பண்ணணும்னு நினைக்கிறான், அது தன்னுடையதுன்னு நினைக்கிறான். இல்லை பூமியில் எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும் அதை தேடி போய் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறான், அதை தன்னுடைய சுதந்திரமாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறான். இல்லை ஒரு இரும்பு கண்டெய்னரில் வச்சு அதை பாதுகாக்கணும்னு நினச்சான்னா அந்த பொக்கிஷத்தை மாத்திரம் இல்லை, அதை சுற்றி இருக்கிற அந்த கண்டெய்னரை துருப்பிடிக்காமல் அதை எப்படியெல்லாம் சேவ் பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் கவனமாய் நோக்கமாய் பார்க்கிறான். அழிந்து போகக்கூடிய மனிதர்களே அவர்களுக்கு உரிய, அவர்களுக்கு சொந்தமான பொக்கிஷத்தை இந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக பாதுகாப்பாக வைக்கணும்னு நினச்சாங்கன்னா தேவன் சொந்த சம்பத்து என்று உங்களையும் எங்களையும் சொல்லியிருக்கிறார். அப்போது தேவன் மனிதர்களை காட்டிலும் எவ்வளவு பாதுகாப்பாக, எவ்வளவு கண்ணும் கருத்துமா உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் யோசிச்சு பாருங்கள். நான் கர்த்தருடைய சம்பத்து, சொந்த சம்பத்து, நான் கர்த்தருடைய சுதந்திரம். அவர் என்னை சுதந்திரவாளியாய் மீட்டெடுத்திருக்கிறார். எங்கிருந்து? பாவத்திலிருந்து. யார் தேவன்கிட்டருந்து பிரித்து இந்த பூமியில் பாவத்தில் தள்ளினானோ அந்த பிசாசினிடத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து
கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால உடன்படிக்கையின் பங்காளர்களாக நம்மளை மாற்றியிருக்கிறாரு. பாருங்க, கர்த்தருடைய உறவை துண்டிச்சு அவர்கிட்ட இருந்து, அவருடைய உறவிலிருந்து, அவருடைய செட்டையின் நிழல்ல இருந்து ஆதாம் கீழே விழுந்து போனான். இருந்தாலும் தேவ அன்பு, கர்த்தருடைய ஆழமான அன்பு, எண்ணி முடியாத அன்பு மறுபடியும் அவருடைய பொக்கிஷத்தை தேடி வர அவருடைய எண்ணத்தில் பாருங்க, நமக்காக நம்மளை தேடி அவர் மறுபடியும் பூமியில் வந்தார். மீட்டெடுக்கும்படியாய் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் மறுபடியும் கர்த்தருடைய உறவுல இணைக்கப்பட்டவர்களாய் ஆகும்படி பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமல் அதை அசட்டை பண்ணுறவங்க சாபத்துக்கு கீழாக போயிடுறாங்க. பாருங்கள், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாக்குத்தத்தத்தை பெற்ற உடன்படிக்கையின் பங்காளர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பலிக்கிறதா இருக்கிறது. உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை தான் அவர் அதுக்கப்புறம் சொல்கிறார். பாருங்க, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது, ஒபே பண்ணும்போது. அதுதான் வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. பாருங்க, அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்வோமானால் நாம் கர்த்தருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலையும் நாம் கர்த்தருடைய சொந்த சம்பத்து என்ற வெளிச்சத்தை பெற்றவர்களாய் நம்மளுடைய காரியங்களை துவங்கும் போது நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் பலிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் பாருங்க, உடன்படிக்கை என்னோடு செய்து அவர், உடன்படிக்கை நம்மோடு செய்த தேவன் உடன்படிக்கை செய்து என்னை நடத்தி வந்தார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த உடன்படிக்கையின் கீழே மீட்டெடுத்து நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் அடையும்படியாய் அவர்களை வழி நடத்தி கொண்டு போனாரோ, அதே தேவன் அதே வல்லமையோடு, அதே மகத்துவத்தோடு, அதே மகிமையும் மாட்சிமையோடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் உடன்படிக்கையின் பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறார். இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் நம்மை குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய திட்டம் நம்மளை பொக்கிஷமாக மாற்றுறது. விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக நம்மளை மாற்றுறது. நம்மளை உடன்படிக்கையின் பாதையில் ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்துறது தான் தேவனுடைய திட்டமாய் இருந்தது. இன்றும் தேவனுடைய திட்டமாய் நம்மேல் இருக்கிறது. பாருங்கள், அதனால தான் நம்ம தேவனை, கர்த்தரை நன்றி சொல்லி பாடுகிறோம். இந்த உடன்படிக்கை எங்களோடு செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எப்போதும் அந்த உடன்படிக்கையில் மாறாமல் எங்களை காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் இந்த காலை வேளையில் அவரை துதித்து பாடணும். பாருங்கள், இந்த வெளிச்சத்தை அடைந்தவர்களாய் இன்று நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த இரத்த உடன்படிக்கையில் எங்களை ஒரு பார்ட்டாக நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுடைய ஜனமாக சொந்த சம்பத்தாக எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் கர்த்தருடைய சொந்த சம்பத்து, அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நாங்கள் இன்று தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாறுகிறோம் ஆண்டவரே. எபேசியர் 1:18 சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, பவுல் சபைக்காக ஜெபிக்கும்போது இப்பேற்பட்ட பரிசுத்தவான்களின் ஐஸ்வர்யம் மகிமை விளங்கும்படியாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பவுல் அன்றைக்கு ஜெபித்தார் ஆண்டவரே. அதே போல் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளும்போது கர்த்தருடைய சொந்த சம்பத்து, சுதந்திரம் என்கிற இந்த ரகசியத்தை, இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாங்களும்
ஜொலிக்கிற ஒரு சுடர்களைப் போல சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீர், உதவி செய்கிறீர். உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனம் என்கிறத இங்கே இருக்கிற அநேக ஜாதிகளும் அநேக ஜனங்களும் பார்த்து மீட்புக்குள்ளாய் இரட்சிப்புக்குள்ளாய் ஓடி வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. காலை வேளையில் பிள்ளைகள் போய் துவங்க இருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவ தயவு இருக்கட்டும், தெய்வீக ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்ந்து இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடி நம்ம ஜெபிப்போம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.